नागशक्तिये राघुके शक्तिये बाबू कुरु बाबू सामी शक्तिये शरणम शरणमम्मा சாமி 20 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 17 வருஷம் திருநெல்வேலி பக்கம் களக்காடு 17 வருஷம் நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையலை கோயிலுக்கு வந்த பிறகு எனக்கு நினச்ச மாதிரி வாழ்க்கை நான் 3 வருஷமாக நான் சந்தோஷமாக நினச்ச மாதிரி எனக்கு புருஷன் கிடைச்சிருக்கு இந்த 17 வருஷம் அப்படி வாழ்க்கை அமையலை எனக்கு என்ன காரணம் குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு வச்சு குடிக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது எதுக்கு தான் சண்டை வருதுன்னே சொல்ல முடியாது அந்த 17 வருஷமும் ரொம்ப நரகத்தில் இருந்தேன் சரி இன்னும் பிள்ளைகளாகிட்டு நம்ம என்ன செய்ய கடைசி வரை இதாங்க கதி அப்படின்னு இருந்தேன் கோயிலுக்கு வந்த பிறகு எனக்கு நினச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்கு நான் இப்போ நல்ல சந்தோஷமாக இருக்கேன் எது சொன்னாலும் பொறுத்து போயிடுவேன் சண்டை போட மாட்டேன் பாட்டில் பொறுத்து போயிடுவேன் அதாவது இந்த கோயிலுக்கு வரும்போது அற்புதங்கள் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது உனக்கு எவ்வளோ லட்ச ரூபா கடன் இருந்தது எப்படி வந்து 4 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு இப்போ 2 லட்ச ரூபாய் கடன் ஊர்லேருந்து வெளிவன்ட்டேன் ஆமாங்க சாமி ஆமாம் ஏன் என்ன காரணம் கடன் பிரச்சனை இல்லை வீட்டில் எந்த நேரம் சண்டை போட்டு அவங்க அக்கா கிட்டே அம்மா கிட்டே சண்டை போட்டுருந்தாங்க சரி கடன் கூட இருந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் தூரத்தில் வந்துட்டேன் வந்த உடனே ஒரு பொண்ணு தான் சொல்லிச்சு இப்போ அதையே மறந்துட்டேன் சாமி இப்போ எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லை இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா மறக்கத்தான் நினைக்கேன் நாகசத்தியமாக மட்டும் எனக்கு நாகசத்தியமாக இருக்க என்னை பார்த்துக்கிடுவா நான் இப்போவும் சொல்கிறேன் உன் பொண்ணுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் 10 பவுன் போட்டு நீ கல்யாணம் நல்லபடியாக பண்ணி வைப்பேன் அந்த அளவுக்கு சொல்லுங்க சரிங்க ஜாமாவுடைய அருளாசி இப்போ எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை சாமி எல்லாமே மறந்துட்டேன் நாகசத்தியமாக மட்டும்தான் இப்போ நம்ம மனசில் இருக்கா வேறு எந்த நினைப்பும் இல்லை எனக்கு இப்போ ஓம் சக்தி ஓம் சக்தி